பிஸ்மில்லாஹிர் ரஹீம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இஸ்லாம் ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இடையிலான அந்த விலைமதிப்பில்லாத உறவை எப்படி வழி நடத்துது, எப்படி பாதுகாக்குதுன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட இந்த வேகமான உலகத்துல வேலை, தூரம், சின்ன சின்ன மனக்கசப்புன்னு ஏதோ ஒரு காரணத்தால குடும்ப உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு வர்றதை நாம பார்க்கறோமா இல்லையா? அதனால தான் இந்த தலைப்பு இன்னைக்கு நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணா இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைக்கு இஸ்லாம் ஒரு ரொம்ப அழகான தீர்வை நமக்கு கொடுக்குது. அது என்னன்னா, இஸ்லாம் குடும்பம்ங்கிற அமைப்பை மிக உயர்ந்த இடத்துல வச்சு பாக்குது. உறவுகளுக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மையையும் சரியான வழிகாட்டுதலையும் கொடுத்து நம்ம வாழ்க்கை முழுக்க நீடிக்கக்கூடிய ஒரு வலுவான பிணைப்புக்கு ஒரு தெளிவான கட்டமைப்பை தருது. இதுக்கான அடிப்படை கட்டளை எங்கிருந்து வருதுன்னா, நேரடியா அல்லாவின் வார்த்தைகள்ல இருந்தே வருது. திருக்குரான்ல அல்லாஹ் மிக தெளிவா சொல்றான், உறவுகளை துண்டிக்காதீர்கள் அப்படின்னு. இது சும்மா ஒரு அட்வைஸ் கிடையாது, இது அல்லாவோட ஒரு நேரடியான தெய்வீக கட்டளை. நம்ம நபி ஸல்லல்லாஹு அவங்களோட இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இந்த விஷயத்தோட தீவிரத்தை இன்னும் நமக்கு நல்லா புரிய வைக்குது. உறவுகளை, அதுவும் குறிப்பா கூட பிறந்தவங்க உறவை துண்டிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பாவம் அப்படிங்கறத இது நமக்கு உணர்த்துது. நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த உடன்பிறப்பு உறவுங்கிறது எவ்வளவு ஒரு ஸ்பெஷலான விஷயம். அது நம்ம குழந்தை பருவத்திலே உருவாகுது. சின்ன வயசுல ஒன்னா விளையாடினது, சாப்பாட்டை பங்கு போட்டுக்கிட்டது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசம் காட்டினதுன்னு வேற எந்த உறவுலையும் கிடைக்காத ஒரு ஆழமான தனிப்பட்ட வரலாறு இந்த உறவுக்கு மட்டும்தான் இருக்கு. சரி, அப்போ இவ்ளோ முக்கியமான இந்த உறவை நாம எப்படி பாதுகாக்கிறது, எப்படி வளர்க்கிறது? இஸ்லாம் காட்டுற அந்த நடைமுறை அம்சங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். இதோட முக்கியமான தூண்டுகளே அன்பு, மரியாதை, அப்புறம் பொறுப்புணர்வு தான். பாருங்க, ஒரு உறவு நல்லா இருக்கணும்னா அதுக்கு முக்கியமா தேவை பரஸ்பர அன்பும் அசைக்க முடியாத மரியாதையும் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா ஆதரவா இருக்கணும். அதே நேரத்துல உறவுல விரிசலை உண்டாக்குற கேலி, பொறாமை, சண்டை மாதிரி விஷயங்களை முழுசா தவிர்க்கணும். இதெல்லாம் பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா போக போக பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். இங்க பாருங்களேன், ஒரு அண்ணனோட கடமையும் ஒரு தங்கச்சியோட கடமையும் இவ்ளோ அழகா ஒன்னோட ஒன்னு பொருந்தி போகுதுன்னு. ஒரு சகோதரன் தன் சகோதரியோட தேவைகளை கவனிச்சுக்கணும். அவளுக்கு ஒரு கஷ்டம்னா முதலாளா ஓடிப்போய் நிக்கணும். அதே மாதிரி ஒரு சகோதரி தன் சகோதரனுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். அவன் தப்பான வழியில போனா மென்மையா எடுத்து சொல்லி திருத்தணும். இது ஒரு அற்புதமான அமைப்பு இல்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 பேருக்குமே பொதுவான கடமைகள். ஒருத்தரோட மரியாதைய இன்னொருத்தர் காப்பாத்தணும். முக்கியமா 4 பேர் முன்னாடி ஒருத்தர் அசிங்கப்படுத்தவோ விட்டு கொடுக்கவோ கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கையையும் ரகசியங்களையும் பாதுகாக்கிறது தான் இந்த உறவோட ஆணிவேரே. எந்த வீட்ல தான் சண்டை வராது? அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டை வர்றது ரொம்ப சகஜம். அப்படி கருத்து வேறுபாடுகள் வர்றது இயல்புதான். ஆனா அந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி அமைதியா அழகா தீர்க்கிறதுங்கிறதுக்கும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுது. வாங்க அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த 3 ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். முதல்ல, பிரச்சனைன்னு வரும்போது கோபத்தை கட்டுப்படுத்தணும். 2வதா, கோபத்துல எதையாவது பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. 3வதா, யார் மேல தப்பு யார் மேல சரின்னு பார்க்காம மன்னிப்பு கேட்க நாமளே முன்வரணும். அதே மாதிரி இன்னொருத்தர் மன்னிப்பு கேட்டா அதை பெருந்தன்மையா ஏத்துக்கவும் பழகிக்கணும். மன்னிக்கிறதுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, நம்ம நபி ஸல்லல்லாஹு அவங்களோட இந்த ஞானத்தை பாருங்க. மன்னிக்கிறதால நம்ம சின்னதாகிட மாட்டோம். மாறா அல்லாஹ் கிட்ட நம்மளோட அந்தஸ்து உயருது. மன்னிப்பவன் தான் உயர்ந்தவன். சரி, இப்ப இந்த உறவோட இன்னொரு முக்கியமான அம்சத்தை பத்தி பேசுவோம். அதாவது, இது நம்ம வாழ்க்கை முழுக்க தொடர வேண்டிய ஒரு பிணைப்பு. குழந்தை பருவத்துல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் கொண்டு போக வேண்டிய ஒரு அர்ப்பணிப்பு. இது ஒரு நேரடியான, கொஞ்சம் கடுமையான எச்சரிக்கைன்னே சொல்லலாம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அப்பா அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் கூட பிறந்தவங்களோட நல்லா பழகுறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உறவு காணாம போயிடுது. இது இஸ்லாத்தின் பார்வையில ஒரு மிகப்பெரிய தவறு. அப்போ ஏன் இந்த உறவை நாம கடைசி வரைக்கும் கொண்டு போகணும்? என்ன காரணம்னா, இந்த உறவை நாம தொடர்ந்து பேணி பாதுகாக்கிறதுல இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நமக்கு கணக்கில்லாத நன்மைகளும் வெகுமதிகளும் இருக்கு. இது அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு செயல். இது எல்லாத்துக்கும் மிக சிறந்த ஒரு முன்மாதிரி யாருன்னா, நம்ம உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவங்க தன்னோட வாழ்க்கையில குடும்ப உறவுகளை எவ்வளவு கவனமா கவனிச்சுக்கிட்டாங்க, சகோதரத்துவத்தை வலுப்படுத்த எவ்வளவு முயற்சி செஞ்சாங்கன்னு நாம பார்க்க முடியுது. ஆக கடைசியா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த உறவை சும்மா ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப்பா மட்டும் பார்க்காதீங்க. உங்க சகோதரனும் சரி சகோதரியும் சரி, அவங்க அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஒரு விலை மதிப்பில்லாத பரிசு, ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதை நாம போற்றி பாதுகாக்கணும். நாம எல்லாரும் செய்ய வேண்டியது இந்த 3 விஷயம்தான். கூட பிறந்தவங்களோட அன்பா வாழுங்க. ஏதாச்சும் தப்பு நடந்தா கருணையோட மன்னிச்சிடுங்க. எல்லா சூழ்நிலையிலையும் அந்த பிணைப்பை உடையாம பாதுகாத்துக்குங்க. இதுதான் நாம செய்ய வேண்டிய அர்ப்பணிப்பு.
கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையை நான் முடிக்கிறேன். அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த அருட்கொடைய, இந்த உடன்பிறப்புங்கிற உறவை நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில எப்படி மதிக்க போறோம், எப்படி போற்றி பாதுகாக்க போறோம், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல உறவுகளை தந்துருள்வானாக. ஆமீன்.